அப்பா, இந்த இருமல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா என்னால எப்படி மீட்டிங்ல பேச முடியும்? கொஞ்சம் அமைதியா இருக்க கூடாதா? என்னங்க மாமா, தினமும் இதையே வேலையா வச்சிருக்கீங்க? டைல்ஸ் எல்லாம் பாழாயிடுச்சு. இல்லம்மா, கை கொஞ்சம் நடுங்கிடுச்சு, நானே துடைச்சிடுறேன். நீங்க எதுக்கு துடைக்கணும்? ரம்யா, முதல்ல ஒரு ஆளை பார்த்து இவரை ஹோம்ல சேர்க்க பாரு. நம்ம வேலையை செய்ய முடியல. கதிர், நான் உனக்கு பாரமா இருக்கேனாப்பா. நான் வேணா ஊருக்கே போயிடுறேன். ஊர்ல யார் இருக்கா? அங்க போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா மறுபடியும் நான் தான் ஓடி வரணும். இங்க ஒரு நல்ல ஹோம்ல இருந்தா உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். அப்பா, தாத்தா அங்க போனா நானும் வரணுமா? நீ எதுக்குடா வரப்போற? நீ இங்கத்தான் இருப்ப. கதிர், நான் உன்னை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தப்போ என் சொத்து மொத்தத்தையும் வித்துதான் சேர்த்தேன். ஞாபகம் இருக்கா? அதை ஏன் இப்போ சொல்றீங்க? அதனால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. இல்லப்பா, ஒரு காலத்துல நீயும் சின்ன வயசுல இப்படித்தான் சாப்பாட்டை சிந்துவ. அப்போ நான் கோபப்பட்டதே இல்லை. காலம் மாறிடுச்சு மாமா. இப்போ எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு புரியாது. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். தாத்தா போற அந்த ஹோம்ல எவ்வளவு பணம் கட்டணும்? மாசம் 30,000 ஆகும் கவன். ஏன் கேக்குற? இல்லைப்பா, நான் இப்போவே என் உண்டியல்ல காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போதான் நீங்க வயசானதுக்கு அப்புறம் உங்களை அங்க சேர்க்க எனக்கு வசதியா இருக்கும். ரம்யா, கவன் சொன்னதை கேட்டியா? நாம இப்போ அப்பாவுக்கு செய்யறதுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கு. ஆமாங்க, நாம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதை விட நாம என்ன செய்யறோமோ அதைத்தான் அவங்க கத்துக்கிறாங்க. அப்பாவை அனுப்பிட்டு நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? அவர் படிப்பு சொல்லி கொடுத்த காலத்துல நான் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருப்பேன். நம்ம கவின் நம்மளை பார்த்து வளரணும். நாம தப்பு பண்ணிட்டோமுங்க. எப்பவே போய் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் மனசை எவ்வளவு காயப்படுத்திட்டேன். நிச்சயமாங்க. அப்பா நம்ம கூடவே இருக்கட்டும். அவரோட இருமல் சத்தம் கூட நமக்கு ஒரு பாதுகாப்பு தான். அப்பா, என்ன பண்றீங்க? பைய ஏன் அடுக்குறீங்க? இல்லப்பா, நீ சொன்ன மாதிரி கிளம்புறேன். உனக்கு நான் இடைஞ்சலா இருக்க விரும்பல. என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் தான் வழி தவறிட்டேன். கவின் தான் என் கண்ணை திறந்து வச்சான். பரவாயில்லப்பா, பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்க. நீ புரிஞ்சுகிட்டதே போதும். தாத்தா, நீங்க எங்கும் போக கூடாது. இனிமே நான் தான் உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பேன். ஆமாப்பா, இது உங்க வீடு. கடைசி வரைக்கும் நீங்க இங்கதான் ராஜா மாதிரி இருப்பீங்க. நீதி. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை. என்னூற்றான் கொல்லெனும் சொல். இவன் இத்தகைய மகனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என்று பிறர் புகழும்படி நடப்பதே மகன் தந்தைக்குச் செய்யும் கைமாறு. முதியோர் இல்லங்கள் பெருகி வருவது ஒரு வளர்ச்சி அல்ல, அது நமது பண்பாட்டின் வீழ்ச்சி. உங்கள் பெற்றோரை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகளும் உங்களை நடத்துவார்கள் என்பதை மறவாதீர்கள். சமர்ப்பணம். தன் வாழ்நாள் முழுவதையும் நமக்காக தியாகம் செய்த அனைத்து பெற்றோர்களுக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் பெற்றோருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.